Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் தாஜ்மீல், பியானோ டீச்சர் அண்ட் மியூசிக் டைரக்டர். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு அழகான பாடலை வந்து நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் சமீபத்தில் ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு, அழகான ஒரு லவ் சாங், கண்கள் ஏதோ அப்படிங்கிற பாடல் ஃப்ரம் சித்தா மூவி. ஸோ சச் அ பியூட்டிஃபுல் கம்போசிஷன். ஸோ அந்த பாட்டை தான் நான் வந்து இன்றைக்கி பிரேக் டவுன் பண்ண போகிறோம். So let's see. So beautiful song. Debunan sir, Thomas sir. ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவரோட முந்தின பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்ஸ் எல்லாமே நான் வந்து ரொம்ப ஆக்சுவலி ரசிக்கிறேன். ரொம்ப அழகாக பண்ணுறாரு. பியூட்டிஃபுல் சார். ஸோ அந்த பாட்டை தான் இன்றைக்கி நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம். So let's see என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம். So first of all இந்த சாங்கோட ஸ்கேல் இஸ் D minor scale. So D minor scale சார் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சாங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கோரஸோடு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ருத்துருன்னு ரொம்ப அழகான அதுவே அந்த பாட்டுக்கு ஒரு தீம் மாதிரி. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் அந்த கோரஸ் தான் வந்துட்டு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு தீம் மாதிரி. எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹூக் லைன் மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து ஹூக் லைன் கிடையாது, திஸ் இஸ் அ ஹூக் மியூசிக்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் ஆக்சுவலி அட்ராக்ட்ஸ் இல்லையா, ரொம்ப வித்தியாசமான ஒரு சவுண்டிங். மிச்ச பாடல்களில் யூஸ்வலாக ஒரு மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு லிரிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திஸ் ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் கோரஸ் அண்ட் திஸ் மேக்ஸ் இட் யூனிக். இந்த பாட்டில் வந்துட்டு இந்த கோரஸ் தான் வந்துட்டு ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். இந்த கோரஸ் டைப் ஆஃப் சாங்ஸ் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போது சமீபத்தில் வர பாடல்களில் ரொம்ப குறைவு. அண்ட் ஹி ஹவ் ஹேண்டில் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த 4 லைன்ஸ்க்கு வந்துட்டு there was no chords. sa sa ni sa ni pa ma pa ma re sa re sa ni sa sa re ni sa sa. So these are the notes. Kanino now male portion la irundhu that is G minor 7th and C 7th. அப்புறம் ஓனா அப்படி நான் ரசிச்சேன் and followed by D minor 7th. ரசிச்சேன். first tarari 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 back to D minor chord. So G minor 7th and C 7th and D 7th in the inversion of second inversion, A C D F D minor 7th. அப்புறம் second phrase. So next phrase ல வந்து பாத்தீங்கன்னா G minor na 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 A minor 7th கண்மணியே back to D minor 7th. So எவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணிருக்க பாருங்க. தரரர தீரரர தரதீரர தரரத தரதீரர தரரரி கண்மணியே. அகைன் அதே ஃப்ரேஸ் ரிப்பீட் ஆகுது. சேம் ஃப்ரேஸ் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதே கார்ட் ப்ரோக்ரஷன் தான். அடுத்தது G minor 7, C major chord and D minor chord. That's D minor 7th chord. கண்கள் ஏதோ தனனன தரரீரா. அந்த இடத்துல instead of C major A minor 7th போட்டுக்கலாம் if you want. தனல் ஏதோ sounds good. So you can have C major இல்லாட்டி A minor 7th போட்டுக்கலாம். So அனுபல்லவி முடிச்சோடனே that chorus part comes. G minor 7th and A minor 7th and D minor 7th. அந்த கோரஸ் பாட்டுக்கு தான் ப்ரோக்ரஷன். 3 கோடு தான்.
அப்புறம் இந்த இன்டர்லியூட். ஸோ இந்த இன்டர்லியூட் வந்து நான் சொல்லி ஆகணும். திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல் இன்டர்லியூட். லைக் எப்படி பண்ணியிருக்காருன்னா கொஷின் ஆன்சர் டைப்பில் பண்ணியிருக்காரு ஃபார்மேட்டில். ரெண்டு ஃப்ரேஸாக வரும். ஸோ லைக் இது வந்துட்டு கொஷின், தட் இஸ் ஆன்சர். ஸோ என்னென்ன காம்பினேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளூட் ஆரம்பிக்குது இந்த மிட் ரேஞ்ச். ஸோ D minor 7th, G minor 7th, A minor 7th. இந்த 3 கார்டு தான் சாங் ஃபுல்லாகவே வந்துகிட்டே இருக்குது. பிகாஸ் வெரி சிம்பிள் ப்ராக்ரெஷன், பட் மெலடிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரு அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பாருங்கள், that is flute, a single flute is playing. அதுக்கப்புறம் லோ கிளாரினெட்டும் பிக்கோலோ ஹை ரேஞ்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி ரொம்ப நோட் பண்ண வேண்டியது. ஒரு பாட்டு கேட்கும் போது ஒரு சாங்லேயும் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரேஞ்சஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரேஞ்சஸ் தெரியணும். ஒரு பிக்கோலோனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேஞ்ச் என்ன, கீ ஃப்ளூட்டோட ரேஞ்ச் என்ன, நம்மளோட இந்தியன் பேம்பு ஃப்ளூட்டோட ரேஞ்ச் என்ன, நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ கேட்கும் போதே வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம ஃபஸ்ட்டு கீபோர்ட்லேயோ இல்லை லைவாவோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் கேட்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த ரேஞ்ச் வரைக்கும், ஹையஸ்ட் ஆக்டேவ் எது வரைக்கும் போகும், லோவஸ்ட் எவ்வளோ தூரம் வாசிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டா தான் யூ குட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதை அப்போ தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் எந்த ஆக்டேவில் அவங்க வாசிக்கிறாங்கன்னு. ஸோ ஃபஸ்ட் இன்டர்லியூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ரேஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஃப்ளூட். அந்த ஃப்ளூட் ஃபாலோட் பை ஆன்சர் வந்து கிளாரினட் அண்ட் பிக்கோலோ. திரும்ப அந்த ரிப்பீட் ஆகுது அதே ஃப்ரேஸு வித் அ ஸ்லைட் இம்ப்ரவைசேஷன். அது கொஷின், ஆன்சர் வந்து there is a melody answer. தரி தரி தாரே. கம்போஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும். எப்படி வந்து ஒரு ஃப்ரேசஸ் வந்துட்டு இம்ப்ரவைஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து எப்படி அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வைஸ் அதை கம்போஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். ஸோ நம்ம கம்போசர்லாம் நம்ம ஆகணும்னு நம்ம ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா இந்த அனாலிசிஸ்லாம் நிறையா பண்ணணும். இந்த பாடல்னு இல்லை, நிறையா பாடல் இருக்குது இந்த மாதிரி. ராஜா சார், ரஹ்மான் சார், மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்துட்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னு கற்றுக்கணும். ஒரு ஃப்ரேஸ் எப்படி பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் பேசலாம். ஹவ் அ சாங் கெட்ஸ் ஹிட், எப்படி ஒரு காம்போசிஷன் ஹிட் ஆகுது, என்னென்ன சீக்ரெட்ஸ், அது என்னென்ன இன்டிகிரியன்ஸ் போடுறாங்க ஒரு கம்போசிஷனில், ஒரு கம்போசர் எப்படி யோசிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பேசுவோம் வேறு ஒரு வீடியோவில். இன்றைக்கி இந்த சாங் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சச் அ பியூட்டிஃபுல் கன்க்ளூஷன். அடுத்தது வந்து D minor 7 and then A minor 7 followed by B flat major 7. இந்த இடம் தான் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு G minor 7, A minor 7. Same melody repeats but with a different harmony. வேற விதமான harmony arrange பண்ணுறாரு to make the music more interesting. So the composer is changing to B flat 7th, F major 7th. இந்த விதமான ஹேண்ட்லிங் நிறைய ராஜா சார் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த குரோமாட்டிக் ஹார்மனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ F major 7th, E major 7th followed by E flat major 7th. So it's like a bridge, F major 7th, E and E flat major 7th. So E minor 7th and A minor 7th. B flat major and C major and G minor na 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 A minor. Again the hook melody starts. அவ்வளோதான். ஸோ சரணம். ஸோ விளையாட்டு பேச்சிலே so G minor 7th, A minor 7th, D minor 7th and A minor 7th, and then
minor, G minor 7th. So again, D minor 7th let's start with ta na 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 ta na 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 ta na 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 ta 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 na 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 chromatic melody na 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 ta na 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 G minor 7th D minor 7th பேச்சனானா ஐயோளிடுதே. Again the same progression தன்னனவோ தன்னனா தானன தானனனா தானனந்து தத்தனே தானனனானனா தானனனானனானனா B flat major 7th tanananananana A minor 7th tangada santosho. So it goes in a very nice order. So B flat major, B, C, A major in the first inversion tangada santosho, and then D minor. So D minor followed by A minor. So இந்த இடத்துல ரெண்டு இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்டு. That flute part. அப்புறம் தாங்காத சந்தோ C 6th followed by and A 6th. A 7th வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் வாசிக்கிறோம். தங்கோஷம் தரந்த புள்ள புள்ள A minor 7th. இதோட கவுண்டிங் புரிஞ்சுக்கணும். 1 2 3 4 1 2 3 like that. அவ்வளோதான். ஸோ such a beautiful song. இதுக்கப்புறம் திரும்ப ரிப்பீட்டட் அதே லைன்ஸாக ரிப்பீட் ஆகும் ஃபுல் பல்ல. கடைசியில் சின்ன சின்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணியிருக்காரு ஹார்மனியில், பட் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. பட் முக்கியமான போர்ஷன்ஸ்னால் இதுதான் இந்த பாட்டில். ஸோ என்ஜாய். ஸோ நான் உங்களுக்கு கார்ட்ஸ் வந்துட்டு என்னோட தமிழ் பியானோ லெசன்ஸ் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் டெலகிராம் பேஜில் நான் போடுறேன். ஸோ பார்த்து நீங்கள் வாசிக்கலாம். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. வேறு ஏதாச்சும் பாட்டு சஜஷன் இருந்தால் ப்ளீஸ் ஆஸ்க் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ திரும்ப மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஹேவ் அ குட் டே.